தொடர்ந்து நமது நிகழ்விற்காக வாழ்த்துறை வழங்குவதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது கவிஞர் புத்தநேரி கோ செல்லப்பா அவர்கள், கவிஞர் கிருஷி ஐயா அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கவிஞர் கிருஷி ஐயா அவர்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். உற்சாகமான கரவொலி தரல. ஐயா சொல்லுவாங்க, நல்ல இதயம் சிறப்பாக செயல்பட வேண்டின் நம்முடைய 2 கைகளையும் நல்ல அழுந்த தட்டினால் ஆயுள் அதிகரிக்கும். ஒன்று ஆயுள் குறைக்கணும், இன்னொன்று ஆயுளை நீட்டிக்கணும்னா அழுந்த தட்ட வேண்டும். இந்த 2 விஷயத்தையும் செஞ்சோம்னா இதயம் சிறப்பாக செயல்படும். நம்ம இதய மருத்துவரை வைத்து கொண்டு தான் நான் சொல்லுகிறேன், நான் மருத்துவர் அல்ல. நிகழ்வினுடைய அடுத்ததாக பாண்டியன் கிராம வங்கியினுடைய வங்கி மேலாளராக இருந்து ஓய்வு பெற்றவர், இலக்கியத்திலே ஈடுபாடு கொண்டவர், தமிழை நேசிக்கக்கூடிய தமிழ் பண்பாளர், உமையம்மையினுடைய மற்றொரு பாகம் இவரின் பெயர் சங்கரபாகம். வாருங்கள் ஐயா, நூல் அறிமுக உரையை தருவதற்காக நமது வங்கி மேலாளர் திரு சங்கரபாகம் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, திருநெல்வேலி மாநகரின் இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் அருணாச்சலம் சார் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற தலைவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது திருக்குறளின் முதல் குறள். இன்று இனிய தமிழ்மொழி தின நல்வாழ்த்துக்கள். தமிழ்மொழி இன்றைக்கு ஒரு நல்வாழ்த்துக்களோட ஒரு முக்கியமான விழாவாக அரசு நடத்துகிறது. இந்த நாளில் மணிகண்டனது புத்தகம் வெளிவருவது மிகச் சிறப்பு. உலகிலேயே பழமையான மொழிகள் 5: கிரேக்கம், லத்தீன், ஈஜிப்ட், சைனா, தமிழ். இதில் இந்த கிரேக்கம், லத்தீன், ஈஜிப்ட்லாம் இப்போ பேச்சு வழக்கில் இல்லை, பேச்சு வழக்கிலையும் இல்லை, எழுத்து வழக்கிலையும் இல்லை, ஒன்றுலையும் இல்லை. சீனா மொழியும் தமிழ் மொழியும் மட்டும்தான் இருக்குது. இதில் எழுதுறது, பேசுகிறது, படிக்கிறது 3 இருக்குது தமிழ் மொழியில் தான். அதனால தான் தமிழ் மொழிக்கு செம்மொழின்னு பேரே வந்துச்சு. இது நம்ம சொல்லலை, வேர்ல்டு ஆர்கனைசேஷனே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான மொழியை நமக்கு பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியுங்கிறது மிகப்பெரிய பெருமை. இந்த தமிழ் மொழியில் நம்ம மணிகண்டன் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு, முதுமை ஒரு வரம். பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முதுமை ஒரு சுமை அப்படிம்பாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்டில் போய் முதுமை ஒரு வரம் அப்படிங்கார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் படம் பராசக்தி. அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதினது கலைஞர் மு. கருணாநிதி. படத்தின் முதல் நாள் காட்சி மதுரம் அதிபர் திரு ஹரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் படம் பராசக்தி. முதல் நாள் ஷூட்டிங். அவர் கேமராவின் முன் நிற்கிறார் புதுமுகமாக. முதல் வசனம் வெற்றி வெற்றி வெற்றி. 3 தடவை சிவாஜி கணேசன் வெற்றி வெற்றின்னு சொல்லுவார். அந்த படத்தினுடைய டைரக்டர் ஒரு சென்டிமெண்டலாக வெற்றி வெற்றின்னு சொல்ல வச்சு அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியாகி அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அவர் ஆயுள் முழுக்க தமிழ் துறையிலும் பெரிய ஜாம்பவானாகவே திகழ்ந்தார். அந்த மாதிரி முதல் ஷாட்லே வெற்றி அடைகிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம மணிகண்டன் அதையும் செஞ்சிட்டார். இந்த முதுமை ஒரு வரம் அவருடைய கன்னி புத்தகம், இதுதான் அவருடைய முதல் முயற்சி. கன்னி முயற்சியிலே அவர் வெற்றி பெற்று அரசு புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அரசு புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு புத்தகம் வர வேண்டும் என்றால் அதற்கென ஒரு கமிட்டி இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதனுடைய தலைவர். அவருக்கு கீழ் ஒரு 4-5 கமிட்டி மெம்பர்கள் இருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை அந்த கமிட்டிக்கு அனுப்பி அவர்கள் படித்து பார்த்து தகுதி இருந்தால் மட்டும்தான் அதை அரசு அருங்காட்சியகத்தில் வெளியிடுவதற்கு அனுமதிப்பார்கள். ஸோ மணிகண்டன் ஒரு 30 பேருக்கு மேலே புஸ்தகங்கள் வெளியிடுறதுக்கு அனுமதி கேட்டு அதில் இவர் ஒரு ஆள் முதலாக வெளிவந்துட்டார். முதல் முயற்சியே வெற்றி. அதுக்கு காரணம் அவருடைய ஒரு முயற்சி. இந்த
முயற்சிக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு வெற்றிகரமான ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மணிகண்டன் வெற்றிக்கு பின்னாடி 2 பெண்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெண்கள் தான் இருப்பாங்க. ஆனால் மணிகண்டனுடைய வெற்றிக்கு பின்னாடி 2 பெண்கள் இருக்காங்க. ஒன்று யாருன்னா அவங்க அம்மா திருமதி சாவித்திரி அவர்கள். மணிகண்டனே அந்த புஸ்தகத்தின் முதல் பக்கத்தில் சொல்லியிருக்காரு, சமர்ப்பணம், தமிழையும் வாழ்வையும் சொல்லி கொடுத்த அம்மாவுக்கு என் சமர்ப்பணம் அப்படின்னு தான் அந்த புஸ்தகத்தை முதல் பக்கத்திலே சொல்லியிருக்கார். 2வது பெண்மணி யார் அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்க. அது ஒரு சஸ்பென்ஸு. அதை நான் பேச்ச முடிக்கும்போது கடைசியில் சொல்கிறேன். ஞாபகமாக சொல்லியிருந்தேன். சப்போஸ் நான் மறந்துட்டேன்னா நீங்கள் அதை ஞாபகப்படுத்திடுங்க. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் பாட்சா. அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாட்சாவில் ஒரு பாட்டு உண்டு, ரொம்ப ஹிட்டான சாங்ஸு. 8 8 உலக வாழ்வு இருக்கு தெரிஞ்சுக்கோ, இதில் எந்த 8 நீ இருக்க அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, ரொம்ப ஹிட் சாங்ஸ். நம்ம மணிகண்டன் அவங்க குடும்பத்தில் 8வது குழந்தை. ஸோ இவர் 8வது குழந்தையாக வந்ததுனால கொஞ்சம் அறிவு கொஞ்சம் ஒருபடி கூர்மையாயிட்டு. இவர் கொஞ்சம் எல்லாரையும் விட இவர் கொஞ்சம் அறிவு ஒருபடி கொஞ்சம் கூடவே இருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய சிறப்பான புத்தகத்தை மணிகண்டன் வெளியிட முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தை பற்றி ஒரு கழுகு பார்வை, 92 பக்கம். இதை ஒரு கழுகு பார்வை பார்த்தேன்னா, இன்றைக்கி மதுரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த மேம்பாலம், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம், அந்த மேம்பாலத்தை விட பெருசாக இருக்குது அந்த கழுகு பார்வையில். ட்ரெயின் பார்வையில் இன்றைக்கி பத்திரிகையெல்லாம் போட்டிருக்காங்க அந்த மேம்பாலம் பக்கத்தில் உள்ள பில்டிங்லாம். அவ்வளோ பெரிய புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கார். இந்த 92 பக்கத்தை ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். இருந்த போதிலும் நான் அதை ஒரு ஜூஸ் எடுத்து இந்த 92 பக்கத்தில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன். இதில் மணிகண்டன் ஒரு பகுதியில் சொல்லியிருக்காரு, ஆட்டிடியூட், மனப்பாங்கு, ATTITUDE. இங்கிலீஷ்லே இந்த ஆட்டிடியூடுங்கிற வேர்டுக்கு ரொம்ப ஒரு மதிப்பு உண்டு. நீங்கள் A to Z 26 எழுத்தையும் எழுதி அதுக்கு 1 2 மார்க் கொடுத்துட்டு இந்த ஆட்டிடியூட் ஸ்பெல்லிங்க்கு மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த டோட்டலாக கூட்டினீங்கன்னா அது 100ன்னு வரும். வேறு எந்த வார்த்தைக்கும் இங்கிலீஷில் 100ன்னு வராது. ஆட்டிடியூட், உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்களுடைய வெற்றி அமையும். ரொம்ப சுருக்கம். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு இருக்காரு. நீங்க என்ன எண்ணுறீங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை உயரமாகும். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். இதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது அந்த ஆட்டிடியூடுங்கிற பகுதியில் மணிகண்டன் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்காரு. இந்த நூலை பற்றி நம்ம சொல்லணும். இந்த நூலை மணிகண்டன் அவருடைய குருநாதன் திரு நாரநாதன் சார், இந்த நேரத்தில் அவர் இல்லை, இருந்தாலும் எனக்கு அவருடைய நினைவு வருது. திரு நாரநாதன் சார் ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஸ்டாஃபு, மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர் தான் மணிகண்டனுக்கு குரு. அவரை வணங்கி இந்த நூலில் நான் படித்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வாழ்த்துறை வழங்கி இருக்கிறது 80 வயதை தொட்ட எழுத்தாளுமை சாகித்ய அகாடமி விருதாளர் நமது நேசத்துக்குரிய வண்ணதாசன் ஐயா அவர்கள் ஒரு அழகான அணிந்துரையை எழுதியிருக்கிறார்கள். மனநல மருத்துவர் டாக்டர் ஜி ராமானுஜம் அவர்கள் உடல், உணவு, உறக்கம், உள்ளம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தில் எல்லாரும் இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் ராமானுஜம் சார் மிக அற்புதமாக சொல்லியிருக்கார் இந்த புத்தகத்தில். நான் அந்த புத்தகத்தில் உள்ள விஷயத்தை மட்டும்தான் இப்போ சொல்கிறேன். முதல்ல சொன்னாலும் இன்ட்ரோடக்ஷன் அது முடிஞ்சிட்டு இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டோம். உடல், உள்ளம், உறவு, உணவு, உறக்கம், இந்த 4ஐயும் சரியாக கையாண்டாலே பெரும்பாலான பிரச்சனைகளை கடந்து விடலாம் என்று அறிவுரையை சொல்லியிருக்கிறார் டாக்டர் ராமானுஜம் அவர்கள். எழுத்தாளர் கிருஷி அவர்களும் ஒரு அணிந்துரை அளித்திருக்கிறார். காலா என் அருகில் வாடா, காலால் சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்று பாரதியின் கவிதையை அழகாக சொல்லியிருக்கிறார். முதுமை என்பது வியாதி அல்ல, அது ஒரு பருவம் என்று துவங்குகிறார் ஆசிரியர். உடல் சார்ந்து மனம் சார்ந்து நிகழும் முதியோர்களுக்கான 2 உளவியல் பற்றிய உண்மைகளையும் குறிப்பிடுகிறார்கள். முதியோர்கள்
வாழ்வில் சந்திக்கும் சிக்கல்களில் முக்கியமானது என்னவென்றால் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுப்பது என்பதில் சற்று தடுமாறுவார்கள். பொதுவாக முடிவு என்பது உணர்வுபூர்வமாக இருக்கும், அறிவுபூர்வமாகவும் இருக்கும். நீங்கள் அறிவுபூர்வமாக ஒரு முடிவை எடுத்தால் அது நிச்சயம் வெற்றிகரமாகத்தான் இருக்கும். ஆனால் உணர்வு பூர்வமாக நீங்கள் முடிவு எடுத்தால் அதில் வெற்றி சற்று குறைவாகத்தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை உங்களுக்கு வந்த பிரச்சனையாக நீங்கள் முதலில் நினைக்கக்கூடாது. யாரோ உங்கள் நண்பர் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, அவர் உங்களிடம் ஆலோசனை கேட்கிறார். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் இருந்து நான் எப்படி மீள்வது என்று ஒரு ஆலோசனை கேட்கிறார் என்றால் நீங்கள் அவர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்வீர்கள் என்று நினைத்தால் பல விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்குள் வரும். அதையெல்லாம் கோர்வையாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவுபூர்வமாக எடுத்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த விஷயத்தை மணிகண்டன் மிக அழகாக இந்த நூலில் சொல்லியிருக்கிறார். முதியவர்கள் தங்கள் வயது காலத்தில் வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கு பணம் வேண்டும். தங்களுக்கு சொத்து மூலம் விற்று கிடைத்த பணமோ வேறு பிஎஃப் கிராஜுவிட்டி ஏதாவது பணம் வந்தாலோ அதை எப்படி சேமிக்க வேண்டும், எந்த கம்பெனியில் போட வேண்டும், நல்ல பேங்காக பார்த்து போடணும். அம்மாட்ட தூக்கிட்டு ஓடுற பேங்க்கு போயிடக்கூடாது. 1,00,000 ரூபாய்க்கு 3,000 ரூபா வட்டி தரேங்கன்னா அவனை நம்பி போடக்கூடாது. 2 மாதம் கொடுப்பான், 3 மாதம் கொடுப்பான், அப்புறம் காணாமல் போயிடுவான். அதனால் நல்ல பேங்க்கில் போடணும்னு சொல்லியிருக்கார். முதியோர் காப்பீடு இன்சூரன்ஸ் அதை பற்றியும் சொல்லியிருக்கார். நல்ல நேரம் சரியாக தூங்கணும். 11 மணிக்கெல்லாம் படுத்தணும், காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. பாரதியார் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி, விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியது சொல்லும் உடல் கேட்பேன் என்ற பாரதியின் வரிகளைப் போலவே வாழ வேண்டும் என்பதை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். வயதாகும் போது நேர்மறை சிந்தனைகளை எந்த அளவிற்கு வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சில பக்கங்களை ஒதுக்கி வாசிப்பவர்களின் மனதிலும் நேர்மறை எண்ணங்களை முழுமையாக விதைத்துள்ளார் ஆசிரியர். முதியவர்களின் உணர்வுகளை மதிப்போம், அவர்கள் உள்ளம் அறிந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்த புத்தகம் 2 பேருக்கும் மிக முக்கியமானது. அதாவது ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல. இது முதியோர்களுக்கு முக்கியமானது, இளையோர்களுக்கு முக்கியமானது. முதியோர்களுக்கு ஏன் முக்கியமானது என்றால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை அவர் இதில் சொல்லியுள்ளார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதை விட என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது தானாகவே வந்துவிடும். இளையவர்களுக்கு அவர்கள் இதில் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் முதியவர்களை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். கடைசி 2 பக்கங்கள் இந்த புத்தகத்தில் மிக முக்கியமானது. மணிகண்டன் தனது அம்மாவை பற்றி இதில் சொல்லியிருக்கிறார். அவர்கள் அம்மா நடுத்தர வயசாக இருக்கும்போதே கேன்சர்னு டாக்டரால் ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் உங்களுக்கு 6 மாதம்தான் லைஃபு அப்படின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் அந்த அம்மா தன்னோட மன தைரியத்தினால பாரதியார் சொன்ன வரிகளை மனசில் வச்சுட்டு காலா கிட்டே வா உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன்னு இந்த டாக்டர் ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு அப்புறம் 23 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அப்போ 23 வருஷம் அந்த நோயோடு போராடி வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃப் இருக்குன்னு பாருங்கள். அவங்கள பற்றி மணிகண்டன் மிக அழகாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கார். கடைசி பக்கத்தில் அவங்க அப்பா பற்றி ஒன்று சொல்லியிருக்கார். அப்பா அவருக்கு எழுதிய கடிதத்தை குறிப்பிடுகிறார். அப்பாவின் வைராக்கியத்தையும் அவர் மீதான அன்பையும் அதே அளவு ஆற்றாமையும் அச்சில் பதிவு செய்துள்ளார் ஆசிரியர். ஒட்டுமொத்த நூலின் ஆன்மாவாக இந்த சில பக்கங்கள் அடங்கி இருக்கிறது. இதில் உலகம் தெரிந்த அளவிற்கு உலகிலும் தெரிய வேண்டும் என்பது அனைவருக்குமான ஆகச்சிறந்த குறிப்பு. நம்ம பெரிய அறிவாளின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். சில சின்ன விஷயங்கள் ஒரு 5 வயசு பிள்ளைக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் உலகியலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கார். ஒரு பரந்த பார்வையில் சொல்லியிருக்கார். மொத்தத்தில் அனைவரிடம் இருக்க வேண்டியது இந்த நூல். நீங்கள் ஒரு இந்துவாக இருந்தால் இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு பகவத்கீதை. நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு பைபிள். நீங்கள் ஒரு இஸ்லாமிய அன்பராக இருந்தால் இந்த புத்தகம் உங்களுக்கு குரான். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும்.
புத்தக ஸ்டால் தனியாக இருக்கிறது. புத்தகத்தின் விலை 120 ரூபாய். மணிகண்டன் 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து 100 ரூபாய் என்று சொல்லியுள்ளார். கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு வெளியே போகும்போது எல்லார் கையிலையும் அந்த தாம்பூல பை இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது எல்லார் கையிலையும் இந்த புஸ்தகம் இருக்கும். 2-3 வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கிட்டு உங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் வர கல்யாணமோ வேறு எந்த ஃபங்க்ஷனோ அதில் வர்றவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. ஆகவே இந்த புத்தகத்தை வாங்கி எல்லோரும் ஆதரவு கொடுங்கள். இந்த நான் ஒரு சஸ்பென்ஸ் சொல்லியிருந்தேன் ஊடையில். 2 பெண்மணி, ஒன்று அவங்க அம்மா, 2வது யாருன்னு சொல்லியிருந்தேன். அந்த 2வது யாருன்னா மணிகண்டனோட ஒய்ஃபு பரமேஸ்வரி. பரமேஸ்வரனுடைய பேக்ரவுண்டு தான் மணிகண்டன் இன்றைக்கி இவ்வளவு தூரம் டெவலப் ஆகியிருக்கார். அதான் அவர் எழுதுறதுக்கு ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து, அவர் எழுதிட்டே இருக்கும்போது போய் கடையில் அந்த ஜாமான் வாங்கணும் இந்த ஜாமான் வாங்கலாம் தொந்தரவு பண்ணாமல் அவருக்கு ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து எல்லா உதவியும் செஞ்சது பரமேஸ்வரி தான். பரமேஸ்வரனுடைய யோகத்தில் தான் மணிகண்டனுக்கு வண்டி ஓடுது. அவள் பேர்லே இருக்குது பரமேஸ்வரி. இந்த உலகத்துக்கே அவள் தான் நாயகி. அதனால் பரமேஸ்வருடைய யோகத்தில் மணிகண்டனுக்கு வண்டி ஓடிட்டுருக்கு. அதையும் அவர் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எனக்கு எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த மணிகண்டனை இந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டு வந்ததே நான் தான். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ தெற்கு பஜாரில் ஒரு மேரேஜ் ஏஜென்சியில் போய் நான் இவருடைய ஜாதகத்தை எடுத்தேன். பேர் மணிகண்டன், நர்சிங் ஸ்டாஃப் நர்ஸுங்கெலாம் போட்டுருந்துச்சு. அப்போ நான் இவரை பற்றி வெளியே கொஞ்சம் விசாரித்தேன். என்ன நம்ம அக்கா பொண்ணு நம்ம கெட்டி கொடுக்க போகிறோன்னு வெளியே நமக்கு தெரிஞ்ச அன்பர்கள் மூலம் என்னன்னு விசாரித்தேன். அப்போ அதில் ஒரு ஆள் சொன்னார், மணிகண்டன் கூட வேலை பார்க்குறாள். அப்போ அந்த நேரத்தில் அவர் சொன்னார், சார் தமிழ்நாட்டிலே 2 பேருக்கு தான் ஹேர் ஸ்டைல் இப்படி உண்டு. ஒன்று மணிகண்டன், இன்னொன்று ஒரு நிமிஷம் முடிச்சு ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று மணிகண்டன். ஏன்னா ஹேர் ஸ்டைல் 2 பேருக்கு அவ்வளோ ஒன்றா இருக்கும். ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் கூட கொஞ்சம் வயசாகிட்டு முடியலாம் உதிர்ந்துட்டு, ஆனால் இந்த மணிகண்டனுக்கு அதே ஹேர் ஸ்டைல் இருக்குது. ஸோ இவ்வளவு சிறப்பான மணிகண்டனை எங்கள் குடும்பத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த புத்தகத்தின் பற்றி ஒரு பரந்த பார்வையை சொல்வதற்கு வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என் உள்ளத்தில் பொங்கும் உணர்ச்சிகளையெல்லாம் ஒன்று திரட்டி உயிர் கொடுத்து வார்த்தைகளாக்கி, அந்த வார்த்தைகளையெல்லாம் ஒரு சொல்லாக்கி, அந்த ஒரு சொல்லையும் நன்றி என்ற 3 எழுத்தாக்கி விடைபெறுகின்றேன். வெல்வோம் ஒன்றாக 2.0. ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் உண்டு என்பது உண்மை. அந்த வகையிலே அவரது தாயும் தாரமும் என்று அவரது தாய்மாமா குறிப்பிடுகின்ற பொழுது அவருக்கு கிடைத்த மகிழ்ச்சி, அது வீட்டம்மாவினுடைய தாய்மாமா. புதுமை பித்தனின் ரத்தம் நமது மேடம் அவர்கள் அங்கிருந்து அந்த கையில் கொடுத்து இவ்வளோ அழகான ஒரு நூலை படைக்க வைத்தமைக்கு தாய்மொழி தினத்திலே உண்மையிலேயே நமது அந்த தாய்மாமன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும், நமது பரமேஸ்வரி மேடத்திற்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். அதை மிக அழகாக சொன்னார். எண்ணங்கள் அழகாக இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும். 4 ஊக்களை நினைவாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 4 ஊ என்பது எது என்பதை நீங்கள் புத்தகத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். அதை அவரே சொல்லிவிட்டார். இருந்தாலும் கூட அந்த 4 ஊ எதெல்லாம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் புத்தகத்தினை அந்த அரங்கிற்கு வெளியே வைத்திருக்கிறோம். வாங்கி வாசியுங்கள்.